வெல்கம் டு அக்வா ரமினோஸ் சேனல். வாங்க இன்னைக்கு டிப்ஸ் பார்ப்போம். முதல் டிப்ஸ், ரெட் நோஸ் செக். படத்தில் இருக்க 2 மீன்களோட வித்தியாசத்தையும் பாருங்க. இந்த மீனோட பேரு ரமினோஸ். மீனோட மூக்கை நோட் பண்ணுங்க, நல்ல ரெட் கலர்ல இருக்கும். இது ஒரு குட் சைன், தண்ணி நல்லா சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க கவனிக்கிறது அதே மீன் தான், ஆனால் மூக்கு வெளியேறுன்னு இருக்கு. இதுக்கு அர்த்தம் தண்ணியோட குவாலிட்டி நல்லா இல்லை, அமோனியா இல்லைன்னா நைட்ரேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதனாலேயே இதுக்கு லிவிங் வாட்டர் டெஸ்ட் கிட்டுன்னு பேர் இருக்குது. டிப் 2, பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரிம்மிங். இப்போ நீங்கள் பார்க்குற பிளான்ட்ஸில் ஏதாவது 1-2 இலைகள் பழுத்து போயிருக்கும். அதனால் செடிகளை ரெகுலராக ட்ரிம் பண்ணுறது, அழுகி போன இலையோ இல்லை கொடியோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூவிங் டு டிப் 3, த 2-minute ஃபீடிங் ரூல். மோஸ்ட்லி அக்வாரியம் கேரில் 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமே தவறான உணவு முறையால் தான். ஒரு நாளைக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை ஃபுட்டு கொடுத்தாலே போதும். நீங்கள் போடுற அந்த ஃபுட் 2 நிமிஷத்தில் மீன்கள் சாப்பிட்டு முடிக்கணும். ஒருவேளை மீன்கள் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா அது அடியில் போய் தங்கி அழுகி அதுவும் அம்மோனியா கேஸை உருவாக்கும், அது மீனை கொல்லும். நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஃபுட்டை ஒரே இடத்துல கொட்டாமல் அப்படியே பரவலாக டேங்கில் கொட்டினீங்கன்னா அந்த ஃபுட் எல்லா மீன்களுக்கும் போய் சேரும். டிப் 4, சிப்போனிங் த கிராவல். நீங்கள் இப்போ பார்க்குற தண்ணி தெளிவாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியுமா கல்லுக்கு அடியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு? கல்லுக்கு அடியில் தங்கியிருக்க அழுக்குகளும் ரொம்ப ஆபத்தானது தான். அதை நாம் வாரத்துக்கு ஒரு முறை சிப்பான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சிப்பானை எடுத்துக்கோங்க. அதை மெதுவாக தண்ணியில் விட்டு நீங்கள் அடியில் கல்லை கிளறினீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வரப்போகுதுன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அடியிலேருந்து கிளம்புது. இப்போ நம்ம அந்த சிப்பானை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். அப்போ அந்த அழுக்குகளும் அதில் வெளியே வந்துடும். ஸோ எப்பயுமே தண்ணி மாற்றும் போது மேலோட்டமாக இருக்க தண்ணியை மட்டும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சிப்பான் யூஸ் பண்ணி அடியிலேருந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்துடுங்க. நான் வெளியே எடுத்த தண்ணியை பாருங்கள் அடியில் எவ்வளோ அழுக்கு தங்கி இருக்குன்ட்டு. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிப் 5, ஆல்கே ப்ரிவென்ஷன். கடைசியாக உங்கள் டேங்க் பச்சை நிறமாக மாறுது அப்படின்னா அதுக்கான பதில் அதிகப்படியான வெளிச்சம். டெய்லி மார்னிங் ஒரு 2 to 3 hours, அதே போல் ஈவினிங் ஒரு 2 to 3 hours லைட் போட்டால் போதும். டைரக்ட் சன்லைட் படாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஆல்கேவை ஃபார்ம் பண்ணும். உங்கள் டேங்க்கில் வளர ஆல்கே க்ளீன் பண்ண எத்தனையோ வகையான மீன்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி உங்கள் டேங்க்கில் நீங்கள் விடலாம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த 5 டிப்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு அக்வா ரமினோஸ் சேனல்.